எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன். எப்பவும் வந்து சண்டே எங்களால் நான்வெஜ் எடுக்க முடியல அப்படின்னா மண்டே எடுத்துக்குவோம். மண்டே வந்து இவருக்கு ஹாலிடேவாக இருக்கும், இல்லைன்னா ஹாஃப் டேயில் வந்துடுவார். அதனால் மோஸ்ட்லி நாங்கள் மண்டே வந்து நான்வெஜ் எடுத்துக்குவோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை பரோட்டா, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. கோதுமை பரோட்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான் நான் இப்போ பிசைஞ்சுக்க போகிறேன். கோதுமை மாவு, தூள் உப்பு, 2 பிஞ்சு சோடா உப்பு இதெல்லாம் கலந்து சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் சுடுதண்ணி இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுடுதண்ணி நம்ம ஊற்றி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வந்து சுட்டுக்காத மாதிரி தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்து போட்டு, இல்லைன்னா வெது வெதுப்பானதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கூட மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மேலே ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான்வெஜ் கொடுத்து விட முடியாது இல்லையா, அதனால் எக் ரைஸ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே பாஸ்மதி ரைஸ் வந்து அதுக்கு ஊற வச்சுருந்தேன். அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணியில் பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி கொதித்ததும் அரிசி இதில் சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு நான் வணக்கிக்கிறேன். நான் வந்து ஸ்கூலிங் டேஸில் வந்து நான்வெஜ் குழம்பு வைக்கிறது அப்படின்னாவே இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி செய்வேன். இது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேன். மற்ற நாளில் சண்டேலலாம் ரிலாக்ஸாக செய்யும்போது கொஞ்சம் வேறு மாதிரி செய்வேன். இன்றைக்கி வந்து எப்படி செய்கிறேன்னு நான் காமிக்கிறேன். மசாலாவுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வணக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். அரிசி வந்து ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் இன்னொரு % வெந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் 1 நிமிஷம் கழித்து வடிகட்டிக்கலான்னு வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாஸ்மதி அரிசி வெந்துருச்சு, அதை வடிச்சுக்கிறேன். அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து 2 ட்ராப்ஸ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இதை வடித்ததுக்கப்புறமும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு பேஷனில் கொட்டி ஆற கூட வச்சுக்கலாம். நான் வந்து லஞ்சுக்கு எக் ரைஸ்க்கு காம்பினேஷனாக நாட்டுக்கோழிலேயே 65 செய்ய போகிறேன். அதனால் நாட்டுக்கோழிலேயே எலும்பில்லாத பீஸாக கொஞ்சம் செலக்ட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். பாதி வந்து குழம்புக்கு, பாதி வந்து 65க்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மசாலா வணக்கணும்ல, அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாச்சு. இந்த மசாலாவையும் வந்து இந்த கறியில் சேர்த்துக்கிறேன். இதை கலந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், சோம்பு, ஒரு சின்ன தக்காளி இதை மட்டும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த குழம்புக்கு வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் அம்மா வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது, காய வச்சு அரைச்சி கொடுத்தாங்க. நான் மசாலா போட்டு வைக்கிற எல்லா குழம்புக்குமே மோஸ்ட்லி இதே மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அம்மா வீட்டில் இருந்தேன்னா என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மசாலா குழம்புக்கெலாம் மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோன்னாவே அந்த மல்லித்தூளாக தான் இருக்கும். அதுதான் இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். நான் அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த குழம்புல நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா மசாலாவுமே சேர்த்தாச்சு. இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் மட்டன் குழம்பு வைப்பேன். நம்ம மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டுட்டு மறுபடியும் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி தனித்தனியாக இந்த மாதிரி விசில் விட்டுட்டு இருந்தோன்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒட்டுக்கா ஆட் பண்ணிவிட்டு ஒட்டுக்கா 7 விசில் விட்டுருவேன். இது வந்து எக் ரைஸ்க்கு பெரிய வெங்காயம் 1, கேப்சிகம் 1. பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கேப்சிகம் போட்டோம்னா எக் ரைஸே டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு குட்டி தக்காளி 1 பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். எக் ரைஸ்க்கு தக்காளியான்னு நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் தக்காளி போட்டு பாருங்கள், எக் ரைஸு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாண்டிலில் கொஞ்சமாக ஆயிலில் 4 முட்டை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடி ஆயிரும். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு எக் இருக்கிற மாதிரியே தெரியாது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்ம ரைஸில் வந்து சாப்பிடும்போது எக் ரைஸ் மாதிரி எக்கு வந்து தெரியும். அதனால் ஒரு 5 செகண்ட் விட்டு இப்படி திருப்பி விடுங்க. எக்கு ஃப்ரை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிறது, அப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணுன்னா தண்ணி ஊற்றிக்குவேன். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் குழம்ப. நான் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன்.
கோதுமை மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் பரோட்டா செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி மாதிரியே தான், ஆனால் அது வந்து தேய்ச்சி மடிக்கிறதுல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சப்பாத்தி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்குவோம், ஆனால் இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நம்ம விசிறிக்கு மடிப்போம் இல்லையா பேப்பர்லலாம், அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விசிறி மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து எந்த இடத்துல மொத்தமாக இருக்கோ அந்த இடத்துல நடுவில் பிடிச்சி கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதோட இன்னொரு எண்டு வந்து சென்டர்லேயே ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு மெதுவாக வந்து சப்பாத்தி கட்டை வச்சு இதுக்கு மேலே தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தியும் தேய்க்க தேவையில்லை, ரொம்ப மொத்தமாக இல்லாத மாதிரியும் மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே நெய் விட்டுக்கிறேன். நம்ம வாரத்தில் எப்படியும் வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சப்பாத்தி செய்வோம். எப்போவுமே ஒரே மாதிரி சப்பாத்தியே செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப ஈஸி தான், மடிக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பரோட்டா நம்ம எப்படி தட்டுவோம்ல அதே மாதிரி இதையும் லைட்டாக தட்டிக்கோங்க. பாருங்கள் லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் நம்மளுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், காம்போ சூப்பராக இருக்கும். அடுத்தது எக் ரைஸ்க்கு ஒரு பாண்டிலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கேப்சிகம் 2மே ஒட்டுக்க போட்டுறேன். இது ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துடலாம். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இது கூட எக்ஸ்ட்ரா 2 எக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 4 எக்கு வந்து நான் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா இந்த ஆனியன் கேப்சிகம் இந்த மசாலாவோடையெல்லாம் சேர்ந்து அந்த எக்கு வந்து ஒட்டியிருக்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். தனியாக வந்து நம்ம எக்கு போடும்போது அது கொஞ்சம் கம்மியான டேஸ்ட்டு தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஆனியனில் வந்து எக்கு ஃப்ரை பண்ணும்போது எக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கும். எக் ரைஸில் எக்கு இருக்கிறதே தெரியாது. அதனால் அந்த மாதிரி தனியாகவும் எக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக ரைஸில் இருக்கிறது தெரியும். அதனால் இந்த மாதிரி 2மே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆட் பண்ணிக்குவேன். எக்கு ஃப்ரை ஆனதும் வேக வச்ச சாதம், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண எக்கு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு பெப்பர். தூளுப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே சாதத்துலேயும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு வேணுங்கிற அளவு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுறது வந்து பருப்பு பொடி. உங்கள் கிட்ட இது இருந்துச்சுன்னா இதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இது வந்து முந்திரி பாதாம் வந்து ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சது என்கிட்ட இருந்துச்சு, அதனால் இதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன். சில்லி சிக்கன் வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணி தரல, அவன் ஈவினிங் வந்தால் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் எங்களுக்கு வந்து லஞ்ச் அப்போ சூடாக வந்து சில்லி சிக்கன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சில்லி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணேன். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நாட்டுக்கோழி சில்லி சிக்கனுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 பிஞ்ச், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வேணுங்கிற அளவு கல்லுப்பு, அப்புறம் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் இந்த மசாலா எல்லாமே இந்த கறியில் கூட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு இந்த மசாலாவோட சிக்கனை வந்து பிரட்டிக்கலாம். மசாலாலாம் நல்லா சிக்கனில் ஏறினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அப்புறம் வெசில்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 12 o'clock மேலே லன்ச் டைம் அப்போ தான் இதை ஃப்ரை பண்ணலான்னு வந்தேன். ஃப்ரை பண்ண போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வந்து நல்லா அடித்து விட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, இதை சாஃப்டன் பண்ணுறதுக்கு தான் நம்ம எக்கு தயிர் இது எல்லாமே சேர்த்திக்கிறோம். இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும்.
ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போலவே நான் மறந்துட்டு ஆயிலை வந்து சேர்த்து ஊற்றிட்டேன். நம்ம வந்து பஜ்ஜி, போண்டா, பூரி இதெல்லாம் செய்யும்போது அந்த ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா, அதே நினைப்பில் இதுக்கும் நான் நிறையா ஊற்றிட்டேன். ஆனால் வந்து நான்வெஜ் ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் இதுக்கு கம்மியாக ஊற்றிக்கிட்டோன்னா ஆயில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனதும் நான் எடுத்துட்டேன். எக் ரைஸ்க்கு வந்து நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.